வணக்கம். புத்தகம். புத்தகம் எனும் சொல் தமிழில் பொதுவாக புத்தகம் என்றும், நூல், ஏடு, சுவடி என்றும் அழைக்கப்படுகின்றது. ஆனால் அகராதிகளின் வழியாக பார்ப்போமேயானால் புத்தகம் எனும் சொல்லுக்கு பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எடுத்துக்காட்டாக, புத்தகம், நூல், ஏடு, சுவடி, இலக்கிய படைப்பு, அறிவு மூலம், அறிவு தொகுதி, இசை நாடக எழுத்து மூலம், கிறித்துவ விவிலிய ஏட்டின் பெரும் பிரிவு, ஏட்டின் பெரும் பிரிவு, குறிப்பேடு, குறிப்பு எழுதுவதற்காக தொகுக்கப்பட்ட வெற்றேடு, சீட்டு அல்லது அஞ்சல் தலை முதலியவற்றை தொகுப்பதற்கான வெள்ளேடு, குறிப்புத்தாள், மேற்கோள், சரியான தகவல், இது போன்ற 20க்கும் மேற்பட்ட பெயர்ச்சொல் வடிவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் பதிவு செய், புத்தகத்தில் பதிவு செய், பயண சீட் அலி, பயண சீட்டு பெறு, இது போன்ற 4க்கும் மேற்பட்ட வினைச்சொல் வடிவங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் புத்தகத்தின் வரலாறுகளை எழுதக்கூடிய மேற்குலகத்தை சார்ந்தவர்கள் தன்னுடைய நிலத்திலிருந்து புத்தகம் என்பதை பார்க்கும் பொழுது பல செய்திகளை வரையறுக்கிறார்கள். அவை புத்தகம் என்பது களிமண் தகடுகளினால் தொகுக்கப்பட்ட, அதாவது கிளே டேப்லெட்ஸ் என்று சொல்லப்படக்கூடியது, தோலினால் எழுதப்பட்ட பார்ச்மெண்ட்ஸ், அச்சிடப்பட்ட தாள்கள், பிரிண்டட் பேப்பர்ஸ், பிளாங்க் பேப்பர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய வெள்ளை தாள்கள், ரிட்டன் பேப்பர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய எழுதப்பட்ட தாள்கள் மற்றும் பிற நிலைகளை புத்தகம் என்று வரையறுக்கிறார்கள். ஆனால் கீழே நாடுகள் எனும் கிழக்கு நாடுகளை குறித்த நம் நாடுகள் போன்ற நம்முடைய அண்டை நாடுகளிலும் புத்தகம் என்பதற்கு பல விளக்கங்கள் கிடைக்கப்பெறுகின்றன. அதாவது நம்முடைய ஓலைச்சுவடிகளின் தொகுப்பு, செப்பு அல்லது உலோக பட்டயங்களின் தொகுப்பு, கல்வெட்டுகளின் தொகுப்பு, எழுத்து ஓவியம் கொண்ட அல்லது வெற்று துணிகளின் தொகுப்பு மற்றும் பிற நிலைகளை புத்தகம் என்ற பட்டியலுக்குள் நாம் கொண்டு வந்தாகிவிட வேண்டும். ஏன் என்று சொன்னால், இவை போன்ற அறிவு செய்திகளில் இருந்துதான் தாள்களில் அச்சிடப்படும் வடிவங்களும் தற்போது இணைய வழியில் ஏற்றப்படும் அறிவு வடிவங்களும் வெளியிடப்படுகின்றன. எனவே புத்தகம் என்ற சொல் நம்முடைய மேற்கு கிழக்கு உலகின் பழமையான மேற்கூறிய அனைத்து வடிவங்களையும் புத்தகம் என்று நாம் கூற முடியும். நன்றி, வணக்கம்.